26 நீங்கள் பெற்றவர்கள் வாக்கை செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்வியாளர் உமாயின் கபீர். உறவுகள் அத்தனை பேருக்கு வணக்கம். அண்ணன் சீமானின் மாலை நேர அரசியல் பயிலரங்குக்கு வருகை வந்திருக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய செய்கை நல்ல உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தண்ணியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். ஒரு பெயர் அல்ல, அவள் புரட்சி. வேலு நாச்சியால் அது பெயரல்ல, எம் இனத்தின் வீரம். வேலு நாச்சியால் அது பெயரல்ல, எம் இனத்தின் அடையாளம். இப்படி இந்த மண்ணின் வீரர்களை மறைத்து மறக்கடிக்கப்பட்ட அந்த வரலாறை தோண்டி ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வந்தவன் போனவனுக்கெல்லாம் இந்த மண்ணிலே விழா. வேலு நாச்சியால் வரலாற்றை படிக்கும் பொழுது அன்பான உறவுகளை ஒன்று புரிகிறது. இந்திய நிலப்பரப்பிலே இழந்த நிலத்தை மீட்டெடுத்த ஒரு மாபெரும் முதல் அரசி வேலு நாச்சியாள். இவளின் வரலாறு தென்னிந்திய பாட புத்தகத்திலே, வட இந்திய பாட புத்தகத்திலே இல்லை. வரலாற்றில் ஒரு மறைக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறார் வேலு நாச்சியாள். படிக்கின்ற பொழுது தெரிகிறது. இந்திய துணைக்கண்டத்திலே முதலாக கொரில்லா யுத்தத்தை அறிமுகப்படுத்திய அடையாளம் அவள் வேலு நாச்சியாள். அந்த வேலு நாச்சியாள் நாடு இழந்த 8 ஆண்டு காலம் மைசூரை ஆண்ட ஹைதரின் பாதுகாப்பிலே திண்டுக்கல் கோட்டையிலே இருக்கிறார். வேலு நாச்சியாருக்கும் ஹைதர் அலிக்குமான உறவு நட்பு. வேலு நாச்சியாருக்கும் திப்பு சுல்தானுக்குமான உறவு. ஹைதர் அலி வேலு நாச்சியாரை பார்த்து ராஜமாதா என்கிறார். ராஜமாதா என்கிறார். அப்பேற்பட்ட உறவு. அந்த உறவை பேணி காத்த வேலு நாச்சியார் வாழ்ந்த அந்த மண்ணில ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு என்னடா வேலை? எங்க அண்ணன் பழனி பாபாவுக்கும் மூக்கையா தேவருக்குமான உறவு நட்பு. கைரேக சட்டத்திலே பழனி பாபா அவர்களை இந்த இடத்தில் தான் என் மக்கள் கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்டு கிடந்தார்கள். கையெழுத்திட மறுத்து கெட்டவர்களை அறுத்தெறிந்த மக்கள். இந்த இடத்தில் தான் நாங்கள் சிறைப்பட்டு கிடந்தோம் என்று மூக்கையாதவர் எந்த இடத்துல அடையாளம் காட்டினாரோ அதே இடத்திலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரிலே தமிழ்நாடு முழுக்க கல்லூரி நிறுவதற்கு பணம் கொடுத்த பழனி பாபா மூக்கையா தேவர் உழந்த மண்ணிலே ஆரிய திராவிடத்துக்கு என்னடா வேலை? என்ன வேலை? நாடு சுதந்திரம் அடைகிறது. பிரிவினை நாடு முழுக்க வன்முறை வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், இந்துக்களும் பதிலுக்கு கொல்லப்படுகிறார்கள். பிரிவினை தூண்டப்பட்டு இருக்கிறது. வட இந்தியாவில் எப்படி ஊர்வலம் நடத்தி, நவகாலி ஊர்வலம் நடத்தி அங்கே இஸ்லாமியர்களை எப்படி கொன்றளித்ததோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அது போன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த இருந்தது. இந்த மண்ணின் மகன், மான மறவன், எம் இனத்தின் அடையாளம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார். வட இந்தியாவில் நடத்திய நவகாலி ஊர்வலத்தை போன்று தென்னகத்திலே, தமிழகத்திலே ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீங்கள் நடத்த முயற்சித்தால், அன்று பிஜேபி ஜனசங்க முயற்சித்தால் இந்த இஸ்லாமிய சொந்தங்களை காப்பதற்கு அடியான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நிற்பேன் என்று கூறின மண்ணில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு என்னடா வேலை? ஆரிய திராவிடத்துக்கு என்னடா வேலை? பெரியார் மண் இல்லடா, இது ஹுமாயூனின் மண், அண்ணன் சீமானின் மண், தம்பி சாட்டை துரைமுருகன் மண், என் தங்கச்சி சத்யாவின் மண். வந்தவன் போனனுக்கெல்லாம் மண் இல்ல, எங்க மண் இது. வீரம் சரிந்த மண் இது. அடையாளப்படுத்த தாண்டா வேலு நாச்சியார், அடையாளப்படுத்த தான் சீமான் இந்த கூட்டத்தை இந்த மண்ணில் நடத்துறான். வரலாற்றை நீ படி. வரலாற்றை நீ படித்தால் தான் வரலாற்றை படைக்க முடியுங்கிறான் எண்ணூர் தலைமை பிரபாகரன்.
வரலாற்றை படிக்காத ஒரு சமூகம் வரலாற்றில் ஒருபோது எழுச்சி கொள்ளாது என்கிறார் இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். என் அருமை உறவுகளே, வரலாற்றை படியுங்கள். இந்திய வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டிய வரலாறு வேலு நாச்சியார் வரலாறு. இருக்கிறதா வேலு நாச்சியார் வரலாறு பாடத்திட்டத்தில் இருக்கிறதா? கருணாநிதியின் வரலாறு இருக்கிறது, அண்ணாதுரையின் வரலாறு இருக்கிறது, பெரியாரின் வரலாறு இருக்கிறது. எங்கடா இந்த நிலத்தின் அடையாளமடா வெள்ளத்தை? எங்க அந்த வரலாறு? இந்த வரலாறு எல்லாம் படைக்க வேண்டும் என்றால் உறவுகளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அது தமிழராய் ஒன்றிணைந்து எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு அரசியல் அதிகாரத்தை அளிப்பதுதான் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. சரியானதை செய்யுங்கள், இலகுவானதை செய்ய வேண்டாம், சரியானதை செய்யுங்கள். என்ன சிக்கல் நடந்து கொண்டு இருக்கிறது நல்லா உற்று பாருங்கள். எந்த இடத்துலயும் இந்த திமுக ஒருபோதும் தமிழர்களுக்கு உண்மையா இருக்காது, நேர்மையா இருக்காது. எந்த வளர்ச்சியும் இல்ல. எந்த துறை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா துறையும் சீர்கட்டு இருக்கிறது. தேர்தல் வரும் நேரத்தில் ஒரு பிரச்சனை, இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை அறுவடை செய்வதற்கு ஒரு பிரச்சனை. இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. என் உறவுகளே, நீங்கள் நாம் தமிழராக ஒன்றிணைந்து விவசாய சின்னத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பாட்டி பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். நாம் தமிழர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர்